பிஎம்ஸ்ரீ திட்டத்திற்கான நிதி முழுவதும் மத்திய அரசு வழங்குவதாக அண்ணாமலை கூறியது தவறு என தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பு குழு தகவல் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் கீழ் 16,000 பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்படும் என அண்ணாமலை கூறியது தவறு என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், பிஎம் திட்டத்தின் கீழ், அதாவது பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் கீழ் நிதி முழுவதும் மத்திய அரசு வழங்குவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த கருத்து முற்றிலும் தவறானது என தற்போது தமிழ்நாடு சரிபார்ப்பகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பிஎம்ஸ்ரீ நிதி முழுவதும் மத்திய அரசு வழங்குவதில்லை, 60-40 என்ற அடிப்படையிலே வழங்குகிறார்கள் என்றும், அதில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் பங்கிட்டுக் கொள்கின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொகை ரூபாய் 27,360,000, அதே போல மத்திய அரசு பங்கு வெறும் ரூபாய் 18,128,00,000 எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மொத்தம் 14,500 பள்ளிகள் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மத்திய அரசு நடத்தி வரும் கேந்திரா வித்யாலயா மற்றும் அதே போல நவோதயா பள்ளிகளும் அதாவது இந்த திட்டத்தில் உள்ளது. இந்த மத்திய அரசு 60% பங்கு 5 வருடத்திற்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதாவது 2022 முதல் 2023 முதலும், அதே போல 2026, 2027 வரை மட்டுமே இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் இந்த பள்ளிகளுக்கு முழு செலவும் அந்தந்த மாநில அரசுகளே பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிஎம்ஸ்ரீ பள்ளிகளுக்கு முழு நிதியும் மத்திய அரசு வழங்குவதில்லை. இந்த திட்டத்தின் கீழ் 16,000 பள்ளிகள் அதாவது சேர்க்கப்பட்டுள்ளது என்று அண்ணாமலை சொன்ன கருத்து முற்றிலும் தவறானது எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.